ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் 2 பல் பூண்டு, நீல வாக்கில் நறுக்கின ஒரு சின்ன கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியோட ஆனியன்ஸ், அதோட லீவ்ஸ், கேபேஜ், கேரட், பீன்ஸ் நீல வாக்கில் நறுக்கினது, சீரகத்தூள், மிளகுத்தூள் பவுடர். இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 3 முட்டையை போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் சீரகத்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றி அதில் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மட்டும் போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கினக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸ், கேபேஜ். இப்போது காய்க்கு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதங்கின ஸ்டேஜில் கேப்சிகமாக போடுறோம். இப்போது நான் வடித்து வச்ச சாதத்தை போட போகிறேன். சாதம் லைட்டாக வெறையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட லீவ்ஸை மேலே தூவிக்கிறேன். லாஸ்ட்டாக மிளகுத்தூள், சீரகத்தூள் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இது காரத்துக்கு தேவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஹோம்மேட் பண்ண ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தி கூட, கிட்ஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும். நன்றி.